இந்த வேத வாக்கியங்களின் புரிதல் அல்ல தவறு காணப்படுமானால் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக வகையறுத்து சரியான தீர்மானத்தை, அதாவது சாட்சிய ஆத்மாவுக்கு கொடுக்க முடியாமல் மனசாட்சியானது பலவீனப்படும். அந்த முடிவை ஆத்மாவுக்கு பாஸ் பண்றது அல்லது சொல்லுகிறது தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ டிசைட் பண்ணிக்கோ இதான் உண்மை அப்படின்ட்டு மனசிட்ட சொல்லிடும் ஆத்மா கிட்ட. ஆனால் வேத வாக்கியங்களுடைய அந்த கருத்து சரியா நமக்கு புரியல அப்படின்னு சொன்னா மனசாட்சியே பலவீனப்பட்டதாக மாறிவிடும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 8:7. ஆகிலும் இந்த அறிவு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து, அப்புறம் எடுத்து நீங்க அதை வாசித்துக் கொள்ளுங்க. இது மாம்சம் புசித்தல் புசிக்க கூடாது என்பதை குறித்த ஒரு காரியம், ஒரு டாக்டரின், ஒரு உபதேசம் அல்லது வேதம் அதை கற்றுக் கொடுக்கிறதை குறித்ததான ஒரு காரியத்தை குறித்து மனசாட்சி பாத்தீங்கன்னா அது மனதோடு கூட பேசுகிறது. மனம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ இல்லையோ என்பது அடுத்த காரியம். அப்ப 1 கொரிந்தியர் 8:7 ஆகிலும் இந்த அறிவு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதினால் அசுசிப்படுகிறது. அப்ப ஏன் பலவீனப்படுகிறது மனசாட்சி? வேத வார்த்தைகளை குறித்தான புரிதல், ஒரு உபதேசத்தை குறித்த புரிதல் நமக்கு சரியா இல்லை அப்படின்னா எளிதாக நம்முடைய மனசாட்சியானது பலவீனப்படுகிறதாய் காணப்படும், அசுசி அடைகிறதாக அது காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ மனசாட்சி என்பதை அடுத்த பாயிண்ட், மனசாட்சி அலட்சியப்படுத்தப்படுமானால் ரட்சிப்பின் விசுவாசம் சேதமாகும் என்பதில் சந்தேகமே கிடையாது. முக்கியமான பாயிண்ட், நம்முடைய மனசாட்சி நம்மோடு கூட பேசுகிறது என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப அதை நம்ம அலட்சியப்படுத்தி கொண்டு வருவோமானால் நம்முடைய ரட்சிப்பின் விசுவாசம், அதாவது ஒரு குறிப்பிட்ட விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா? அப்ப அந்த விசுவாசத்தையே அது சேதப்படுத்தக்கூடியதான வல்லமை, பவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மனசாட்சியை அசுசிப்படுத்தும் பொழுது உண்டாகும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துடைய 2வது பகுதியும் 19வது வசனத்தையும் வாசிக்கலாம். இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். பவுல் தீமோத்தேயுவிட்ட பேசுறார். இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசிதான். எப்படி எந்த விசுவாசத்தினால் நீ ரட்சிக்கப்பட்ட, எப்படிப்பட்டதான விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டோம்? நம்மிடத்துல சத்தியம் வந்தபோது அந்த சத்தியம் எப்படி நம்மளை விடுதலையாக்கினது அப்படின்ற காரியம்லாம் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது. சத்தியம் நம்மை நோக்கி வந்தது, மனசாட்சி பாத்தீங்கன்னா நம்மோடு கூட இடைப்பட்டது. அப்ப அந்த நல்மனசாட்சியினுடைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனசாட்சி சொல்லுகிறதை கேட்டு இது சத்தியம் என்று என்னுடைய மனம் ஏற்றுக்கொண்டு அதை நான் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவிலே அதை ஏற்றுக்கொண்டபடினாலே என் நாவினாலே நான் அறிக்கை செய்தேன், இந்த விசுவாசியானேன், இவருக்கு மேலே விசுவாசம் உள்ளவனானேன். அப்ப விசுவாசம் வருகிறதற்கு கிளியர் கான்சியன்ஸ் வேணும். அப்ப நல்மனசாட்சியும் விசுவாசமும் உடையவனாய் இரு. நீ இதுல நல்மனசாட்சியை நீ தள்ளன அப்படின்னு சொன்னா விசுவாசமாகிய கப்பல் சேதமாகும். அர்த்தம் என்ன? இந்த விசுவாசம் நம்மளை பரலோகத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, சத்திய வார்த்தை உள்ள போய் மனசாட்சி நம்மோடு கூட இடைப்பட்டு இது சரிதான் என்று சொல்லி அதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொண்டு நாம் அதை அறிக்கை செய்து விசுவாசிகள் ஆனோம். இன்றைக்கு நல்மனசாட்சி தள்ளப்படுகிறது என்று சொன்னா, மனசாட்சி தள்ளப்படும். எப்போ தள்ளப்படும்? போறீங்க, வேறொரு உபதேசத்தை நீங்க கேட்குறீங்க, வேறொரு தெய்வத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஓ, இந்த தெய்வமும் தெய்வமாய் இருக்குமோ, இவர்கள் சொல்லுகிறதும் சரியா இருக்குமோ என்கிறதான சந்தேகம் வரும்போது உங்களுடைய மனசாட்சி பாத்தீங்கன்னா இப்ப இடிக்கும். இல்ல, என்னாச்சு உனக்கு, வேத வார்த்தைகள் இவ்வண்ணமாக தானே சொல்லுகிறது என்று மனசாட்சி பேசும். ஆனா உங்க மனம் அதை ஏற்றுக்கொள்ளல, சந்தேகத்திலேயே காணப்படுகிறது என்று சொன்னால் நல்மனசாட்சி அந்த இடத்துல தள்ளப்படுகிறது. உங்களோடு கூட இடைப்படுகிற பேசுகிறதான வேத வசனத்தின்படி இடைப்படுகிறதான அந்த மனசாட்சியை நீங்க அப்படி தள்ளும் பொழுது என்னத்தை நீங்க தள்ளுறீங்க அப்படின்னு சொன்னா உங்க விசுவாசத்தை நீங்கள் தள்ளுகிறீங்க அல்லது சேதப்படுத்துறீங்கன்னு சொல்லி அர்த்தம்.